அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி முதல் வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது நினைப்பதை விட பல காரிய தடைகளையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் முழுமையாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வேளையில் பூர்த்தியாகும். பல காரிய தடைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாக கிடைக்கும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தீத பலத்துடன் சப்தமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் பல மடங்கு விரைவாக கிடைப்பதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தடைகளை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதோடு புத்திர பாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் தடையில்லாமலும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். வீடு மாறுதல் இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் வலம் வருவதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களை நிழல் கிரகமான ராகு கேது விலக்கி விடுவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவாக செயல்படக்கூடிய நல்ல ஒரு மனநிலையையும் தெளிவாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேளை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையிலும் எதையும் சிந்தித்து கொண்டே அதை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று குழப்பமான மனநிலையில் இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறார். முழுமையாக மார்ச் மாதத்தில் இருந்து அமரப்போகிறார். எனவே சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்
அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான குழப்பம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாகவே தனுசு ராசிக்காரர்கள் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் குறிப்பாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தரான சனி பகவான் 4ல் இருப்பதால் நன்மை உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் தவறான பழக்க வழக்கங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. தற்காலிக பணி நிரந்தரமாக கூடிய வகையிலும் நிரந்தர வருவாய், நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே உங்களுடைய கையில் தான், தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாய் 2ல் உச்சம் பெற்றிருக்கிறார். பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானமாகிய 2ல் உச்சபலம் பெற்றிருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. தனஸ்தானத்தை உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் அங்கு இணைந்திருக்கிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும். உடல்நலம் கிடைப்பதால் அலைச்சல் சிரமம் குறையும். எதையும் சுமாட்டாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சண்டை சச்சரவு நீங்கும், பகை உணர்ச்சி நீங்குவதோடு இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான தடைகளும் சிக்கல்களும் விலகக்கூடிய வகையில் கலைத்துறையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் அற்புதமான நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியலில் திடீர் மாற்றம் உண்டாகும் வேலையாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. வித்யா கரகரான புதன் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். காலச்சக்கரத்தில் 3ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 3ஆம் இடத்திற்கு வருவதால் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சந்திரனும் இந்த வேளையில் சிறப்பாக வலம் வருவதால் பல தடைகள் விலகி முன்னேற்றம் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக உங்களுக்கு உறுதியாகவே கைகூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.